மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முரசரங்கம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்று பரபரப்பான நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி வியூகம், கொள்கைகள், பேச்சுவார்த்தை, தேர்தல் அறிக்கை என்று பரபரப்பான இந்த சூழலில் அதிமுக பாமக கூட்டணியில் அதிருப்தி அடைந்து விலகிய தற்போது ஒரு அமைப்பை உருவாக்க இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி பிரியா அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பொது வாழ்க்கை குறித்து நேயர்களுக்கு நீங்களே சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொது வாழ்க்கை அப்படிங்கிறது நான் தொடங்கியது என்னோட 3 வயசு 2.5 வயசுலேயே அப்பா கம்யூனிஸ்டில் இருந்ததுனால அப்பா 5 ஆண்டு காலம் இருந்தாங்க. எனக்கு 3 வயசு ஆகும்போதெல்லாம் இந்த போடுங்கம்மா ஓட்டு அப்படின்னு சொல்லி அந்த வாசகங்கள்லாம் என் வாயிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் அரசியல் மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஆர்வம் சிறு வயதிலிருந்தே. நான் வளர்ந்த விதம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்போ எல்லா தரப்பட்ட தோழிகளும் இருப்பாங்க. நான் படித்த ஸ்கூலில் ரொம்ப ஏழ்மையானவங்க வறுமை கூட்டிற்கு கீழே உள்ளவங்களோட தான் நான் 5ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். அப்படி இருக்கும்போது அவங்கள நினச்சி இதை ஃபீல் பண்ணுறது, என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுறது, இதுதான் நம்மளோட பொது வாழ்க்கைக்கு நம்மளை அழைச்சிக்கிட்டு போகணும்னு எனக்கு இப்போ தோணுது. அது மாதிரி மற்றவங்க கஷ்டப்படுறத நம்மளோட கஷ்டமாகவே நினச்சி மாறிடுறது. அது என்னோடய கல்லூரி பருவத்துலேயும் சரி, சிறு வயதுலேருந்தே என்னோடய குடும்பத்துக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். நான் 3 வயசுலேருந்து நல்ல டான்ஸரு. நான் டான்ஸ் ஆடும்போது ஒரு சின்ன குழந்தைங்களோட அமைப்பு மாதிரி அமைச்சு டான்ஸ் ப்ரோக்ராம் போவோம். அப்போ ஒரு சிறிய தொகையெல்லாம் கொடுப்பாங்க. அதை குடும்ப செலவுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் தொடர்ச்சியாகவே நிறைய ஒரு 13 வயசு வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அப்பா ரொம்ப நேர்மையானவங்க. அதிக ஃபீஸ்லாம் வாங்க மாட்டார். வழக்கறிஞர் தான், ஆனாலும் நிறைய ஃபீஸ் வாங்க மாட்டார். அது குடும்பத்தை 3 அண்ணன், எனக்கு 4 பேர் படிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டப்போ கூட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமும் குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் சிங்கப்பூர் போனேன். திருமணத்திற்கு முன்பே சிங்கப்பூர் போயிட்டு குடும்பத்தோட சூழ்நிலை, ஏன்னா பொது வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மனசு அப்படிங்கிறது அந்த உதவுற எண்ணமும் கஷ்டத்தை போக்குற எண்ணமும் இருக்கவங்களால தான் இன்னைக்கு இவ்வளோ குறுகிய காலத்தில் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு இயற்கையோ இறைவனோ ஏற்படுத்தியிருக்காரு. அப்படின்னா நிச்சயமாக அது என்னோட சிறு வயதிலிருந்தே இருந்துக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு, எப்படி சொல்கிறது, அடுத்தவங்களுக்காக நம்ம வாழணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு கிடைச்ச பரிசாக தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய பொது வாழ்க்கையில் உங்களை ஈடுபடுத்திக்க சொல்கிறது உங்களுக்கு என்ன விஷயத்துக்காக நிச்சயமாக பொது வாழ்க்கையில் இந்த போல நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படி என்ன கொள்கை உங்ககிட்ட இருக்குது? அது சிங்கப்பூரில் போனோன்னே அங்கே உள்ள வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரொம்ப தரமான வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையோடு நம்ம தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன் நம்ம ஊரில் மட்டும் இப்படி நடக்குது, இங்கே மட்டும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் என்ன பண்ணுன்னா அடிக்கடி நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறையா முறை திங்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு வெளிநாடு போகும்போது கடன் முடிஞ்சிட்டுனா திரும்ப வந்துடுவோம் தான் யோசிப்போம். ஆனால் அந்த வெளிநாட்டுக்குள்ளே ஒரு காந்த சக்தி இருக்கும், பார்த்தீங்கன்னா விடவே விடாது. இன்னும் 1 வருஷம் இருப்போம், இன்னும் 1 வருஷம் இருப்போம்னு சொல்லி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க முடியும். அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு அதிகமான ஒரு அரசியல் ஈடுபடணுங்கிற எண்ணம் வரும்போது தான் நானும் என் வீட்டுக்காரும் உட்காந்து டிசைட் பண்ணி நம்ம ஊருக்கு போயிடுவோம், குழந்தைகளையும் அங்கே படிக்க வைப்போம், ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்தியன்கிற உணர்வோடு வளரட்டும் அப்படின்னு கூட நினச்சேன் நான். அதனால தான் அங்கேருந்து வந்தோம். இப்போ இங்கே வந்த பிறகு 1 வருஷம் அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே எப்படி தான் இருக்காங்கன்னு பார்ப்போன்னு. அப்படி பார்க்கும்போது எங்கே போனாலும் எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஒரு பொதுவான ஒரு ஆஃபீஸஸ்க்கோ ஒரு பொதுவான இடங்களுக்கோ அப்படிலாம் போகும்போது அவங்க பிஹேவ் பண்ணுற விதம், அந்த சர்வீஸ் செக்டார்னு சொல்கிறாங்களே, சேவை மையங்கள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ஈக்குவல் தான், நீங்கள் வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க. குடிமகன் அவ்வளோதான். அதை தாண்டி பெரியவங்க, அந்த ஃபஸ்ட் கிளாஸ் பீப்புள், செகண்ட் கிளாஸ் பீப்புளெலாம் கிடையாது. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதையோ சேவையோ ஒரு சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்கிறதில்ல. அவங்கள மனிதர்களாக கூட நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேஷன், வெறுப்பை உண்டாக்குனுச்சு. நீங்கள் பாமகவை தேர்ந்தெடுக்கிறது என்ன காரணம்? இல்லை, பாமக ஒரு எப்படி சொல்கிறது, நான் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி. எனக்கும் பாமகவுக்கும் சிறு வயதிலிருந்தெல்லாம் தொடர்பு கிடையாது. சிங்கப்பூர்லேருந்து வரும்போது, நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கும்போது கூட டாக்டர் அன்புமணி மினிஸ்டராக இருந்ததை பற்றிலாம் நாங்கள் கேள்விப்பட்டுட்டு அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தெரியும். அப்புறம் இந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை நல்லா இருந்துச்சு. 2016 தான் வந்தோம் நாங்கள். அப்படி பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் வந்தது பாமக மேலே. அது ஒரு குற்றம் தானே, அந்த குற்றத்தை செய்யலை அப்படிங்கிறது ஒரு நல்ல இம்ப்ரெஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கையும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு இயற்கை விவசாய மாநாட்டில் கலக்கும் போது ஒரு பிரபலம் ஒருத்தவங்க மூலமாக நான் அறிமுகமாகிறேன் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு. அப்புறம் அவங்க பேசும்போது கட்சி அப்படிங்கிறது கொள்கைகள்லாம் பார்க்கும்போது, நான் என்னோடய குழந்தைக்கு 3 வயசு தான் அப்போ பாப்பாவுக்கு 5 வயசு, பையனுக்கு 3 வயசு.
குழந்தைங்க ரொம்ப சின்னதாக இருக்கேன், கொஞ்சம் வளர்ந்தோன்னே வர்றேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஒரு 3 வருஷம் ஆகட்டும், ஏன்னா நானும் அதான் பிளான் பண்ணேன். கொஞ்சம் அவங்க நான் எல்லாமே முக்கியம் தானே. ஸோ அதுக்கப்புறம் வரேன்னு சொன்னேன். அண்ணன் நான் அப்புறமா ஒரு 3 வருஷம் கழிச்சு அவங்க சொன்னாங்க, இல்லை இது ரைட் டைம், இப்போ தான் ஜெயலலிதா அம்மா இறந்து போயிருக்காங்க, இந்த டைமில் பெண்கள் அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு கூட நினைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொன்ன வார்த்தையை மீற முடியல, அதனால் கட்சியில் இணைஞ்சு செயல்பட்டாச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் திடீர்னு பாமகலேருந்து நீங்களாவே விலகிட்டீங்க? உங்களை யாராவது விலக சொன்னாங்களா இல்லை உங்களுடைய முடிவு அது? இல்லை, யாருமே விலக சொல்லலை. நான் தான் அதை மறுபடியும் எல்லா இடத்துலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய மன வருத்தம் எனக்கு ரொம்ப வேதனையாகவே இருக்கும். ஏன்னா நல்ல பாசமாக தான் கட்சியில் உள்ள தொண்டர்கள் எல்லாருமே என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் ஏதோ துரோகம் பண்ணிட்டதான் நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப தவறான கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் லாங் டைமாக அரசியலில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என் மேலே ஒரு பிழையோ ஒரு குற்றமோ தெரியாமல் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் தெரிஞ்சே நம்ம ஒரு இடத்துல இருந்து பண்ணணும்னா அது நாளைக்கு நீங்களே கேள்வி கேட்பீங்க. இன்றைக்கி இவ்வளோ பேசுகிற ராஜேஸ்வரி பிரியா இன்றைக்கி வந்து நீங்கள் இவங்களோட தானே கூட்டணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே பேசுகிறதுக்கு தகுதி அற்றவளாக ஆயிடுவணுங்கிற ஒரு அச்சம் தான் எனக்கு இந்த கட்சியிலேருந்து வெளியில் வர காரணமே. வேறு எந்த விதமான மன வருத்தமும் கிடையாது. டாக்டர் ஐயா, மருத்துவர் ஐயா மேலே எனக்கு அளவு கடந்த மரியாதை, அளவு கடந்த பாசம்னு கூட சொல்லலாம். தொண்டர்களும் நல்லா பார்த்துட்டாங்க. விலகலை கட்சி தலைமை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, நான் வந்து அதை நான் நேரடியாக சொல்கிறதுக்கு எனக்கு நான் சொல்லலை. நான் அந்த ப்ரெஸ் மீட் மூலமாக தான் சொன்னேன். அதற்கு கூட ஏன்னா மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணேன். அதை நான் கேட்க ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன்னா, ஏன்னா நான் ஒரு சாஃப்ட் ஹார்ட் பர்சன் தான். அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவாக இருந்தாலும் நான் காம்ப்ரமைஸ் ஆகிடணுங்கிற ஒரு ஐய உணர்வு தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் முடிவெடுத்துட்டேன். ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களை அணுகி மீண்டும் கட்சியில் வந்து நீங்கள் இணையணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, மாநில பொறுப்பாளர்கள் கூட சொன்னாங்க, வாங்க நீங்கள் ஒன்றுமே குறை பேசலையே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் என்னுடைய ஆத்மா ரீதியான ஒரு பேச்சுகளை வந்து நான் திரும்ப மாறி பேச கூட்டணிங்க தான் உங்களுக்கு பிடிக்கலையா? அதிமுக பாமக கூட்டணிங்க ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் வெளில வந்திருக்கீங்க. டெஃபினட்டாக அது மட்டும்தான். என்னால் எப்படி சொல்கிறது, என்னை அதிகமாக டிவி டிபேட்ஸ்க்காக தான் சென்னைக்கே வர சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக சிங்கப்பூர்லேருந்து நாங்கள் பிளான் பண்ணி தஞ்சாவூரில் தான் வீடு வாங்கி 1 வருட காலம் தஞ்சாவூரில் தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது இங்கே வரும்போது நிறைய கருத்துக்களை நம்ம பேசக்கூடதுக்காக நிறைய டேட்டா எடுக்க வேண்டிய நிர்பந்தம். அப்போ நான் டேட்டா எல்லாமே இந்த பாஸ்ட் 40 இயர்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸோட டேட்டா என்கிட்ட இருக்குது. என்னென்ன இடத்துலலாம் தவறுகள் நடந்திருக்கு, எந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை பற்றி நான் பேசியிருக்கேன். தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் ஒரு 70-80 தொலைக்காட்சி விவாதங்கள் நான் கலந்துருப்பேன்னு நினைக்கிறேன். பேசியிருக்கேன், நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து இது கொள்கை கூட்டணி அல்ல, இது வந்து தேர்தல் கூட்டணி அப்படிங்கிற ஒரு டயலாக் வந்து எனக்கு ஆப்டாக தோணலை. சப்போஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலுமே நாளைக்கு எதிர்காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அஸ் யூஷுவல் பொலிட்டீஷியன் தான் இவங்கன்னு நினச்சிருவாங்களோங்கிற ஒரு ஐயம் தான். ஏன்னா இப்போ நான் இந்த 2 வருஷமும் ஒருவேளை ஏதாவது ஒரு சுயநலத்துக்காக நான் போயிருந்தேன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து அது ஒரு ஃபீலிங்காக இருக்காது. சப்போஸ் ஒன்றுமே இல்லை, ஒரு அலவன்ஸ் கொடுத்து நம்மளை மீட்டிங் வர வச்சு பேச சொல்லியிருந்தாங்கன்னா அது வேறு. சொந்த செலவு பண்ணிக்கிட்டு மக்களுக்காக உணர்வோடு போய் பேசினவங்களை நம்ம எப்படி வந்து நீங்கள் மாறி மாறி பேச முடியும் சொல்லுங்கள்? ஒரு எதிர்பார்ப்போட ஏதோ ஒரு பலனுக்காக ஒரு அரசியலில் இருந்தவங்களுக்கும் உணர்வு பூர்வமாக மக்களுக்காக பேசுகிறோம், மக்கள் வந்து திருந்தி யோசிக்க ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி பாலிடிக்ஸை எதிர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கே தெரியாமல் அவங்களையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் முறை தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அதை என்னோட மேடை பேச்சுகளில் கூட நான் வேணாலும் அவங்கள யார் ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 40 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சிகள் தான். ஆக்சுவலாக இப்போது கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு தான் கட்டுப்படணும். நீங்களாம் சேர்ந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சொல்லியிருக்கீங்க, அதாவது அவருடைய முடிவுக்கு நான் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தேர்தல் கூட்டணியாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் தலைமை கட்டுப்படுறோன்ட்டு. அப்படி இருந்து அந்த கட்சியோட கட்டுப்பாட்டை நீங்கள் மீறி வந்து இப்போ செயல்படுவது என்பது ஒரு முகசுளிப்பை ஏற்படுத்தாதாங்கிறது ஒரு இயல்பாக ஒரு கேள்வி. அதான் நல்ல கேள்வி தான். ஆனால் அந்த முடிவை எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கையை தூக்குங்க, யாரெல்லாம் ஆதரிக்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வைக்கணும்ல. நீங்கள் கேட்டது சரிதான். பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. நாங்கள் இந்த அதாவது முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஐயாவிற்கு வழங்குறதுக்கு யாரெல்லாம் ஒப்புதல் தெரிவிக்கிறீங்கன்னு கேட்டால் தான் நம்ம வந்து அதுக்கு ஒப்புதல் இல்லையான்னு சொல்ல முடியும். அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படலைல்ல. நேரடியாக மேடையில் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, உடனே எல்லாரும் கை தட்டுறாங்க, அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்களா ராமதாஸ் அவர்கள்ட்ட அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிங்களா? நான் கோரிக்கையெல்லாம் நான் முன்வைக்கிற அளவுக்கு நான் சீனியர் கிடையாதுல்ல. இப்போ கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டு காலம் தான் இருந்திருக்கேன். அப்படிங்கும் போது நம்ம போய் கோரிக்கை வச்சோம்னா அதை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு சரி. இப்போ அவங்கள்ட்ட கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கிறீங்களா இல்லைங்களா?
நான் விளக்கத்தை என்னால் அதான் சொல்கிறேன், என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியல தானே. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இத்தனை வருஷம் இருந்தது வேற, இப்போ இருக்கிற அரசியல் வேற, அதனால வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உண்மைதானே? அது எத்தனையோ கட்சிகள் இருக்கும் பொழுது இவங்களால உண்மை தொடர்ந்து 4 தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சிருக்கோம். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. கட்சி வளர்க்கறதுக்கு இது போல வந்து ஒரு கூட்டணி, தற்காலிக கூட்டணி அமைத்துக் கொள்வது இயல்பு தானே அப்படிங்கிறது தானே சொல்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம எதை ஒழிக்கணும் எதை வேணான்னு நினச்சோமோ அதை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு வேளை இவங்க வாய்ப்பாக அமையலாம்ல. எப்படி வாய்ப்பாக அமையும் நீங்களே நினச்சிக்கிறீங்களா? அது எப்படி நினைக்க முடியும்? இங்கே பாருங்க, இவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இருக்கு, அது எப்போயுமே இருக்கு, கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கட்சியோட இணைகிறாங்க அப்படிங்கும்போது இவங்க நினைப்பாங்க அவங்களால நம்மளோட ஓட்ஸ் அதிகமாகணும், அவங்க நினைப்பாங்க இவங்களால ஓட்ஸ் அதிகமாகணும். இதானே ஓட் பாலிட்டிக்ஸ், இதானே ஓட் பண்ணக்கூடிய அரசியல் முறை. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பலத்தை கொடுக்குங்கிறதுக்காக இவங்களும், இவங்களுக்கு பலத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களும், இதுதான் கூட்டணியோட விளக்கம். அப்போ வந்து நீங்கள் யாரை அழிக்கணும்னு நினச்சிங்க இது நாள் வரைக்கும்? ஏன் இவ்வளவு தூரம் பேசணும்? இப்போ தேர்தல் வரும் அப்படிங்கிறது என்ன புது விஷயமா? 2019 தேர்தல் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ கட்சியை வளர்க்குறதுக்காக நம்மளை பேச வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குமோ அப்படிங்கிறது தான். ஆனால் மக்களை ஏற்றுக்கல. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, மக்கள் ஏற்றுக்கல. அப்படிங்கும்போது ஏற்றுக்காத போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது வந்து நிரந்தர கூட்டணியும் கிடையாது, அடுத்த சட்டமன்ற தேர்தல் கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க, நிபந்தனைகள் வைக்கும் பொழுது இதெல்லாம் வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தானே பார்க்கப்படுகிறது. இல்லை, நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த நிபந்தனைகள் கோரிக்கைகள் அதெல்லாம் தன்னோட சுயநலத்துக்காக தேர்தலில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் ஒரு ஆளுங்கட்சி செய்யணுமா? அதை தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே கேட்டேன். அந்த கோரிக்கைகள் மக்களுக்கானது, இன்னைக்கு நேத்தி உள்ள விஷயம் கிடையாது. எல்லாமே பல ஆண்டுகளாக நமக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை தான் அவங்க கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை என்னோட கூட்டணி வச்சாதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன மாதிரியான பாலிடிக்ஸாக நம்ம பார்க்கணும்? அதிமுக அது ஒரு சுயநலத்துக்கான ஒரு அரசியலா என்ன? அதிமுக கேட்கல, அப்ப வந்து அந்த கோரிக்கைகளை நீங்களே இப்போ ஒத்துக்கிறீங்களே? இல்ல மேடம், அதிமுக வந்து இந்த கோரிக்கையெல்லாம் நீங்க கூட்டணி வச்சா நிறைவேற்றோம்னு அவங்க சொல்லலை வெளிப்படையா. பாமக தானா போயிட்டு கூட்டணி இந்த மாதிரி கோரிக்கை நீங்க வைங்க, இந்த கண்டிப்பா நான் கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோரிக்கைகள்லாம் வந்து ஒரு வேளை வந்து கூட்டணிக்கு பிறகு வந்து எப்படியாவது பெற்று வரலாம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கூட இருக்கும் இல்ல பாமகவுக்கு? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ அந்த கோரிக்கைகளை அதிமுக அக்செப்ட் பண்ணலைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது கூட்டணி இந்த மாதிரி 10 கோரிக்கைகளை அவங்க வந்து பரிசீலிக்கிறோன்னு இருக்காங்க. பரிசீலிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தானேங்க ஆகணும். இப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டு அப்போ மக்களுக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக ஒரு 10 கோரிக்கை வச்சுருக்காங்க. இது எல்லாமே பாலிஷ்டு பாலிடிக்ஸ் தானே. என்னமோ ஒரு பாலிஷாக நம்ம மக்களை வந்து அப்படியே ஏதோ சொல்லணும், ஏதோ இந்த கோரிக்கையில் அப்படி நேரடியாக நான் சொல்ல வரல. நீங்கள் மேலும் மேலும் என்னை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, என்னுடைய நோக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி செய்ததை தவறு நான் சொல்லவே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 30 ஆண்டு காலம் கட்சி நடத்துகிறாங்க. அவங்களோட முடிவுகள் அப்படிங்கிறது அவங்களோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய சீனியர் பொலிட்டீஷியன்ஸ், அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் என்ன ஆசைப்படுறாங்களோ, அல்லது வேறு ஏதாவது கட்சியோட அங்கீகாரம் சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாம், இன்னும் பல காரணங்களாக இருக்கலாம். அதற்காக எடுக்கப்பட்ட முடிவு வேற காரணம் அந்த முடிவு தான் எனக்கு பிடிக்கலங்கிறனே தவிர, அவங்க அந்த முடிவுக்காக அவங்க சமாளிக்கணுங்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதை நம்ம ஒன்றும் விமர்சிக்கவே வேண்டாம், அது மக்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்களே பத்திரிகை துறையில் இருக்கீங்க, நீங்களே மக்கள்கிட்டே நீங்கள் பேட்டி எடுக்கலாம். இந்த 10 கோரிக்கைகள் வச்சதுனால தான் அவங்க கூட்டணி வைக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்களோ அது தெரிய போகுது. இப்போ ராஜேஸ்வரி பிரியா வந்து அவங்களுக்கு குறை சொல்லி தான் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. நான் எந்த குறையுமே சொல்ல மாட்டேன். நீங்கள் சீட்டு கேட்டதாவதும் சீட்டு கொடுக்க மறுப்பு தெரிவிச்சதுனால தான் இது இந்த ஒரு அதிருப்தி அப்படிங்கிற மாதிரி பரவலாக பேசப்படுது. இல்லை, அது டோட்டலி ராங். நான் சீட்டெல்லாம் நான் கேட்கலங்க. எப்படி ஒரு நாள் இடைவெளியில் அதுவும் தொகுதி கூட பங்கீடு பண்ணலை, சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதான் நான் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன், நிரூபிக்க முடிஞ்சால் நிரூபிக்க சொல்லுங்கள். ஒன்று ஃபோன் கால்ஸில் கேட்டிருக்கேனா அல்லது எப்படி கேட்டிருக்கனோ அதை நிரூபிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். யார்கிட்டையுமே பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் யாருக்கு அன்றைக்கி வந்து நேரடியாகவே டிபேட்ஸில் பேசுகிறவங்கள கூப்பிட்ருக்காங்க 10 பேர், அந்த கூட்டணி முடிச்சுட்டு வந்த உடனே. அப்போ கூட நான் பேசவே இல்லை. அப்போ அன்புமணி அண்ணனே நேரடியாக கேட்டாங்க, என்னம்மா பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வார்த்தை வரல, எனக்கு எந்த கேள்வியும் இல்லை, நான் என்னத்தை பேசுகிறதுன்ட்டு ரொம்ப மனவேதனையோடு தான் இருந்தேன். அந்த மனவேதனையோடு வந்தேன். அன்னைக்கே கூட ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்திருப்பேன் இந்த மாதிரின்ட்டு. பட்டு சரின்ட்டு ஒரு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் அடுத்த நாள் பிளான் பண்ணி நான் சொன்னது. அந்த விஷயமும் எதுக்காக சொன்னேன்னா,
நமக்கு சரின்னு படுறதை செய்யுங்க. அது ஒரு தகவலாக மெசேஜாக இளைஞர்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினச்சேன். எனக்கு வேற எந்த விதமான இன்டென்ஷனுமே கிடையாது. நீங்க வேற எந்த கட்சியோட கூட்டணி போயிருந்தா உங்களுக்கு திருப்தியா இருந்திருக்கும்? இல்லை, அவங்க அதிகம் திட்டாத கட்சிகளோட போயிருந்துருக்கலாம். அப்படின்னா கமல் கூட அந்த மாதிரி சொல்றீங்களா? ஒரு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். புதுசாக, அதாவது எப்படி சொல்கிறது, மாற்றம் முன்னேற்றம்னு தானே நம்ம சொல்லிட்டு வந்தோம். அப்போ அந்த ஸ்லோகனுக்கு ரிலவெண்ட்டாக பண்ணக்கூடிய சில அரசியல் விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். இப்போ பாமக சொன்ன சில கருத்துக்கள் அதிமுக வந்து செய்ய தானே செய்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோகெமிக்கல் மூடினதாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காவிரி விவகார விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொன்னதை செஞ்சதாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் வந்து எழுவர் விடுதலைக்கு அழுத்தம் கொடுக்க சொல்கிறதா இருக்கட்டும், இது போல் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க செய்ய தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் கூட்டணி வச்சோம் அப்படிங்கிறது ராமதாஸோட விளக்கமாக இருக்குது. அவங்க விளக்கத்தை நான் திரும்ப திரும்ப அவங்களோட விளக்கத்துக்கே போகலை. அவங்க விளக்கம் சரியா இல்லைன்னா திருப்பி அவங்க கூட்டணியை விட்டு கூட வெளியில் வருவாங்க. அதையெல்லாம் நான் குறையாவே சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணி ஆகணுங்க. நான் இவ்வளவு பேசிட்டேன். நான் எல்லா ஊழலை பற்றியும், எல்லா ஊழல் பட்டியலை பற்றியும் நான் பல மேடைகள்லையும் டிவி விவாதங்கள்லையும் நான் பேசிட்டேன். இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக ராஜேஸ்வரி பிரியா இன்னும் 5 வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு 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 பர்சனாலிட்டியாக தெரிகிறேன் அப்படிங்கும்போது நீங்களே கேட்பீங்க, நீங்கள் அப்படி பேசுன நீங்கள் இவங்களோட கூட்டணியில் இருந்தீங்க தானே, அப்போ எதுக்காக இருந்தீங்கும்போது நான் அப்போ சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றுவாங்கன்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கேள்வியை வேறு மாதிரி கேட்பீங்க திரும்ப. ஸோ இது வந்து கண்டினியூஷனாக போயிட்டுருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது ஒரு புனிதமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் மக்களுக்கு தெரிகிற முகமாக இருக்கிறது அப்படின்னு காரணம் பார்த்தா பாமக தானே? பாமக கண்டிப்பாக பாமக தான். இந்த அரசியல் சம்மந்தமானது. நான் அதற்கு முன்பே வந்து 12 வயசில் நான் சன் டிவியில் நடனம் ஆடியிருக்கேன். எங்கள் ஊர்லேருந்தே நான் வந்து சன் டிவியில் தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். 1/2 மணி நேரம் ப்ரோக்ராமில் கலந்துருக்கேன். அப்போ 2005 லேடிஸ் ஜங்ஷன் சொல்லிட்டு சுகாஷினி மேம் நடத்தின ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரேடியோ ஸ்டேஷன்ஸில் தீண்டாமை பற்றிலாம் பேசியிருக்கேன். இது 8 கோடி மக்கள் கொண்ட பெரிய ஒரு தமிழ்நாடுங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு ஈக்குவலான ஒரு ஊருங்க. இதில் உடனேலாம் ஃபேமஸ் ஆகவும் முடியாது. பட் இதுவுமே நான் வந்து எந்த இன்டென்ஷனுமே வைக்கல. இது வந்து இளைஞர்களுக்கு தான் வேலை இடமா இருந்தால் கூட தான் மனசாட்சிக்கு பிடிக்காத விரோதமான செயல்களை தயவு செஞ்சு என்ன லாபம் இருந்தாலும் பரவாயில்ல அதை விட்டு வெளியில் வந்து அடுத்ததை முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு நல்ல தகவலை சொல்லணும்னு தான் நான் நினச்சினே தவிர இதில் மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறதுக்கெலாம் நான் வரல. என்னுடைய மனசுக்கு சரின்னு பட்டதை நான் செய்கிறேன். அதே மாதிரி மற்ற இளைஞர்களும், ஏன்னா எவ்வளவோ தவறான விஷயத்துக்கு கூட இளைஞர்கள் இன்னைக்கு உறுதுணையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். ஏன்னா நான் இங்கே வந்து சுயநலமின்மையை வந்து நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. இன்னும் 2 ஆண்டு காலம் அவங்க ஆளுங்கட்சியோட ஆட்சி காலம் இருக்குது. நான் ஆதாயம் அடைந்து கொள்ளணும்னு நினச்சேன்னா எம்பி பதவியே இல்லைன்னா கூட என்னுடைய ஆதாயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு நான் அதை சொல்லி தெரிய வைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லை. உங்களுக்கே தெரியும். நான் அப்படி அந்த நோக்கத்தில் போனால் இன்னுமே நல்லா இருந்திருக்கலாம். என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் உட்காந்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி அளவுக்கு கூட நான் நல்லா இருந்ததுக்கான வாய்ப்பை தேடி இருக்கலாம். அதையெல்லாம் தேடலை. ஒருவேளை இன்னொரு பக்கம் யோசிச்சிங்கன்னா எனக்கு வந்து என் மேலே பாசம் வச்சுருந்த சகோதரர்களே என்னை வந்து தீய வார்த்தையில் திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். என்னை மிரட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சாலும் இது எல்லாத்தையுமே எதிர்பார்க்காம எந்த சுயநலமும் இல்லாமல் என்னோட மோட்டிவேஷன் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடணும். எனக்கு வந்து நான் பேசிட்டேன், அதை திருப்பி அள்ள முடியாது. என்னோட கேரக்டரில் தான் இந்த அரசியல் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. இப்போ நீங்கள் விலகின பிறகு ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை வந்து பிரயோகம் செய்தோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து மிரட்டல் விடுப்பதோ இல்லை கொலை முயற்சி இது போல சம்பவங்கள் வந்து இந்த இடைப்பட்ட நாட்களில் உங்களுக்கு ஏற்பட்டுச்சா? மிரட்டல்லாம் ஒன்றும் வரல. பட் தீய வார்த்தைகள் வந்து இந்த நியூஸை நீங்கள் எதுலையாவது போடும்போது கீழே அந்த கமெண்ட்ஸில் பின்னூட்டங்களில் கொஞ்சம் தவறாக பேசுகிறது, தவறாக குறிப்பிடுறது அது பண்ணுறாங்க. அது வந்து சுத்த எப்படி சொல்கிறது, அது ஆண்மைக்கே அழகு கிடையாது. அது நல்ல ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்களாலலாம் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இந்த ஹானஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை மதிக்காதவங்க தான் அப்படி பண்ண முடியும். நேர்மையை மதிக்காதவர்கள் தான் எனக்கு பின்னூட்டம் கொடுக்க முடியும். ஏன்னா நான் ஒரு பெரிய ஒரு சாமானியரில் ஒருத்தர் தான். நான் ஒன்றும் அரசியல் பின்புலமோ அல்லது ஒரு பெரிய சினிமா பிரபலமோ அல்லது ஒரு பெரிய கட்சியில் பல வருடங்களாக இருந்து பின்னாடி இருந்து வேலை பார்த்து, அதாவது பின்னாடி மீன்ஸ் என்னென்னா அடிமை மாதிரி இருந்து வேலையெல்லாம் பார்த்து அப்படியெல்லாம் நான் ஒன்றும் அரசியலுக்கு வரல. நான் வந்தேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தேன், என் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற இன்டென்ஷனோடு இருந்தேன், அதுக்காகவே பேசினேன், அதுக்காகவே கஷ்டப்பட்டேன். பட் அது அவங்க திரும்ப அந்த விஷயத்தை அந்த இடத்துல பண்ண முடியாதுங்கும் போது அங்கே நான் இல்லை, அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். அவங்க எதிர்காலத்தில் உண்மையிலேயே அந்த கோரிக்கைகள்லாம் அமைக்கப்பட்டுச்சுன்னா
முதல் ஆளா மகிழ்ச்சி அடைய போறது ராஜேஸ்வரி பிரியாவா இருப்பேன். ஏன்னா எனக்கு மக்கள் நலன் முக்கியம் தான். ஒருவேளை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினால் கூட திரும்ப வந்து அவங்க கூட்டணி திரும்ப பழையபடி பாமக இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? யார்? நானா? நீங்க? இல்லை, நான் வந்து இப்போ ஒரு அமைப்பு ஒன்று அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோட இன்டென்ஷன் கொடுங்க. அமைப்பா இல்லை கட்சியா? அமைப்புங்கிறது கட்டமைப்பு, கட்சிக்கான கட்டமைப்பு தான் அது. அதுக்கான பெயர் என்ன? இன்னும் பெயர்லாம் கொள்கைகள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தான் ப்ரெஸ் மீட் நேற்று கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாமே ரெடி ஆகிடும். ஒரு வார காலத்துக்குள்ளே நம்ம எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எல்லாரும் வரப்போகிறாங்க. தட் மீன்ஸ் செலக்டடான பீப்புள் வர வச்சு அவங்களுக்கு கொள்கைகளை பற்றி சொல்கிறது. அந்த பாலிட்டிக்ஸை டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுனா இன்றைக்கி நிறைய இயக்கங்கள் இருக்காங்க, நிறைய அமைப்புகள் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல குப்பை இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓட்டு போடக்கூடிய அரசியலுக்குள்ளே தான் நிறைய விஷயத்தை திருத்த வேண்டிய நிர்பந்தத்தில் முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நினச்சி ஒதுங்கிட்டோம்னா அது இதே மாதிரி இருப்பாங்கல்ல. இப்போ நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த 1 வீக்கில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா மிகப்பெரிய பணபலம் இருக்கணும், ஆள் பலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே உங்ககிட்ட நிறையா இருக்கோ? இல்லை, பணபலம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகலாம் இல்லை. ஆள் பலம் இருக்கா? ஆள் பலம் கண்டிப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா என்னுடைய ஊர், நான் பிறந்த ஊர் திருத்துறைப்பூண்டியாக இருந்தாலும் இப்போ கஜா புயல் சமயத்தில் வந்து நான் 7 நாள் அங்கே தங்கியிருந்தேன். அப்போ வந்து ஒரு சில கிராம மக்கள் முழுவதுமே என்னுடைய ஆதரவு. ஏன்னா எனக்கே தெரியாமல் நான் செஞ்சதா என்னன்னு தெரியல, நல்லா நிறைய கிராமங்களுக்கு போயிட்டு அவங்க என்ன தொகுதி ஓட்டு கீட் அதெல்லாம் நான் பார்க்கல. யார் பாதிக்கப்பட்டாங்களோ இப்போ வந்து அரசாங்கமே வந்து அடிப்பைப்பு போட்டு கொடுக்கல. முதல்ல மக்களுக்கு எது தேவையோ அதை பண்ணணும்னு சொல்லி 20 அடிப்பைப்பை ஃபஸ்ட்டு போட்டது நான் தான், அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கணும்னு. ஸோ நம்மளை அறியாமல் ஒரு மக்கள் நேரடியான கள அரசியலையும் நான் பார்த்துருக்கேன். நான் ஒன்றும் இந்த பேட்டி கொடுத்ததுனால மட்டும் இதாகலை. கள அரசியலை பார்த்துருக்கோம். எங்கள் ஊர் பகுதியில் உள்ளவங்க ஆதரவு மட்டும் இல்லாமல் இப்போ தூத்துக்குடியிலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அனைத்து மாவட்டம்னே சொல்லிடலாம். எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பணம் மட்டும் மூலதனமாக நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம். இன்றைக்கி நான் வந்து மிகப்பெரிய பணம்லாம் செலவு பண்ணல. ஒரு 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 உண்மையாக நேர்மையாக இருந்ததுக்கான பரிசு தான் இன்றைக்கி பேட்டி எடுக்கிறீங்க. அப்போ அதன் மூலமாக ஏதோ குறிப்பிட்ட அளவு பணம் தேவை தான். அது நான் ஏற்கனவே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தது தான். என்னுடைய செலவு இருந்து யாராவது செலவு செய்யறதுக்கான ஒரு பெரிய முதலாளிகள் இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் நான் என்றைக்குமே ஏற்படுத்திக்கவும் மாட்டேன். ஏன்னா நம்ம அப்படி ஏற்படுத்துறது வந்து சரியான அரசியலை கொண்டுட்டு போக முடியாது. நான் முதல் பேட்டிலே தெளிவாக சொல்லிட்டேன், மக்கள் 50-100 கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து முதல் பேட்டிலே சொன்னேன். அந்த மாதிரி நம்ம அந்த தவறான அரசியல் முறைக்கு, ஏன்னா கூட்டம் காமிக்கிறது தான் அரசியல் கிடையாதுங்க. கூட்டத்தை காமிச்சு அந்த கூட்டத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னே தெரியாமல் ஒரு கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு கூட்டம் போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் அரசியலே கிடையாது. கள அரசியல் தேவை, அது செலவில்லாமலும் பண்ண முடியும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சது வந்து ஒரு சைக்கிளில் ஸ்பீக்கர் கட்டிட்டு போய் தான் ஜெயிச்சாங்க. அது அந்த காலம். இப்போ இருக்கிற போட்டி, இதில் இப்போ இருக்கிற போட்டி இருக்குதான், இருந்தாலும் அப்போ விட இப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சமூக ஊடகம், அதாவது வலைத்தளங்கள், அது கொஞ்சம் நமக்கு உதவுதில்லை. அதில் நல்ல விஷயத்த நம்ம இப்போ நான் போடுற லைவே 4 லட்சம் பேர் பார்த்துப்பாங்க. நிறைய லைவ், நான் அந்த கஜா புயல் அப்போ போட்ட லைவ்ஸ்லாம் 4 லட்சம் பேர் பார்த்தாங்க. இப்போ வந்து 4 லட்சம் பேர் வச்சு நீங்கள் ஒரு கூட்டம் போடணும்னா இப்போ நீங்க முழுக்க ஊடகத்தை நம்பி சமூக வலைத்தளத்தை நம்பி தான் அரசியல் நடத்த இல்லையே. கள அரசியலை நான் பார்த்துருக்கேங்க. இப்போ நான் நேரடியாக தனியாளாக போய் 12,000 சொச்சம் ஒன்றியங்கள் இருக்குன்னா என்னால் எந்த அளவுக்கு அவங்கள ஒருங்கிணைக்க முடியுமோ கள அரசியலை பண்ணுவேன். நீங்கள் செலவு அப்படிங்கிறது கூட்டம் போடுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் தான் செலவு. இப்போ நான் ட்ராவல் பண்ணி போய் ஒரு மாவட்டமாக போகிறது ஒரு மிகப்பெரிய செலவு கிடையாது. அது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தது தான். ஒரு 2017 கட்சியில் இணைஞ்சேன்னா 2018 வரைக்கும் நிறைய மீட்டிங்ஸ், மாதத்துக்கு 5 மீட்டிங் 8 மீட்டிங் போட்டாங்க. அந்த 5 மீட்டிங் நான் தானே செலவு பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி இப்போ நான் போனேன்னா கூட போதும். எனக்கு ஒரு பாமக நீங்கள் இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரம் மற்ற இதுக்கு விஷயத்துக்கு எல்லாத்தையுமே செலவு நீங்கள் தான் பண்ணீங்க. தேர்தல் வரல, நான் தேர்தலை சந்திக்கல. 2017 தேர்தல் இல்லை, சந்திக்கல. மற்ற எல்லா கட்சி மீட்டிங் எல்லாம் சொந்த செலவுல தான் போனேன். அதை தான் சொல்றேன். ஸோ அந்த செலவை இப்போ பண்ணினாலே வந்து ஓகே, அவ்வளோதான். அதை தாண்டி பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியாக பண்ணுறோம். நான் மட்டும் இல்லை, இப்போவே வந்து என்னை போன்ற எண்ணம் இல்லை. இப்போ என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம் நான் செய்ய போகிறதே வந்து துறைகள் அமைக்க போகிறோம். இது நீங்கள் வந்து அமைச்சர்கள் தான் துறைகள் அமைப்பாங்க. எங்கள் அமைப்போட பர்பஸே துறைகள் வாரியாக பிரிச்சுட்டு அரசு சார்பு துறைகள், அரசு சார்பற்ற துறைகள்னு பிரித்து அந்தந்த துறையில் இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே எல்லா தகவல்களையும் ரிட்டு போட்டு வாங்கி தெளிவான ஒரு தகவலோட மக்களை அணுக போகிறோம்.
அதாவது இந்த அரசியல் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த 1 கோடி இருக்குது எங்களுக்கு உறுப்பினர், 1.5 கோடி இருக்குது, இந்தியாவிலேயே 3வது கட்சி, அந்த மாதிரி பேசி அரசியல் பண்ணி அந்த கூட்டத்தை விடுங்க. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.9 இருக்குன்னு நினைக்கிறேன், 5.9 ஓட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் போலிங் ஆக போகிறது மேக்ஸிமம் 4.5 வந்து போலிங் ஆகும். ஸோ அந்த ஓட்டிங்லேயே வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ண போகிறோம். நிச்சயமாக பாசிபிலிட்டி இருக்கும், முயற்சி பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த முயற்சிங்கிறது முயற்சியில் தான் தோக்கக்கூடாது. அதாவது அந்த முயற்சி வெற்றி பெறாமல் போகலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே கட்சியில ஆரம்பிச்சு சில பேர் காணாமல் போனது நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சினிமா பிரபலங்கள், குறிப்பா பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சு இல்லைன்னு போனது, 2வது விஷயம் டி ராஜேந்தர் வந்து இல்லைன்னு போனது, கார்த்திக், இது போல வந்து ஜாப்பமான்கள் கூட கட்சி ஆரம்பிச்சு இப்போ எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. அப்படிலாம் இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பணபலமும் இல்லைன்னு சொல்றீங்க. 2வது விஷயம் உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கட்சியில் 2 வருஷமா தான் இருக்கீங்க, அனுபவம் குறைவு. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில கண்டிப்பா உங்களால கட்சி ஆரம்பிச்சு நிச்சயமாக வெற்றி வாகை சூட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு? நேர்மை தான், வேற எந்த விஷயமே தேவையில்லையே. இப்போ நான் வந்த பர்பஸ் சுயநலம் இல்லாத ஒருத்தர் வேணும்னு தான் இந்த தமிழ்நாடு எதிர்பார்க்குது. கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா நாட்டில் உள்ள மக்களும் எதிர்பார்க்கறதே ஒரு தலைவராக வரக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுயநலம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நான் பாஸ் ஆகிட்டேன். மக்கள் மனசில் ஒரு 70% பேர் மக்கள் மனதில் வந்து இந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே மக்களுக்காக வந்திருக்குன்னு ஒரு பேர் வாங்கியாச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக காணாமல் போனவர்களை பற்றி நினச்சி நான் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பின்னாடி நோக்கி போகிற ஆள் கிடையாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்களை நான் சந்திச்சேன். எங்கள் அப்பா சைக்கிள் வச்சுருந்தாங்க, நான் இன்றைக்கி BMW கார் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து எப்படி சாத்தியப்படும் அப்படின்னா நேர்மையிலேயே சாத்தியப்பட்ட விஷயந்தான். இதில் எந்த விதமான தவறான வழிகளோ குறுக்கு வழிகளோ இல்லாமல் நேர்மையாக தான் வந்த விஷயம். என்னுடைய லைஃப்பில் நான் எதை நினச்சனோ அதை பெற்றிருக்கேன். எனக்கு என்னுடைய வயசுக்கு 35 வயசு ஆகுது. எனக்கு நான் இது வரைக்கும் என்ன நினச்சனோ, நான் லண்டன் போகணும்னு நினச்சேன், லண்டன் போயிட்டு வந்துட்டேன். என்னென்னலாம் நினச்சனோ சின்ன வயசு கனவுகள் கூட எனக்கு எல்லாமே நிறைவேறி இருக்குது. அப்போ என்னுடைய இந்த பயணமும் நிச்சயமாக வெற்றி பெறும். எனக்கு எதிர்பார்ப்பு இல்லைல்ல, நான் ஏதாவது எதிர்பார்த்து போனால் தான் நான் தோல்வியை சந்திக்கணும். நான் இப்போவுமே என்ன சொல்கிறேன், நான் தேர்தலில் வெற்றி பெறணும்னே நினைக்கல. அந்த அரசியலை உற்று நோக்காதவங்க, நம்ம சொல்கிறோமே 5.25 கோடி ஓட்டு போடாதவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ராஜேஸ்வரி பிரியாவை கவனிக்கக்கூடாதா? அவங்க ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடாதா? ஏன் நம்ம அதை வந்து பாசிபிள் ஆக்கக்கூடாது? எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த 1 கோடி பேர் அந்த எலெக்ஷன் சமயத்தில் ஹாலிடேஸ்க்கு போகிற குரூப் இருக்காங்கல்ல, ஏன் போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விரக்தி, யாருமே சரியான முறையில் ஆட்சி செய்யலை, எல்லாமே ஏமாத்துறாங்கன்ற ஒரு விரக்தினால தான் அவங்க ஓட்டு போடுறதை தவிர்க்கிறாங்க. அது தவறு. ஓட்டு வந்து நம்மளோட உரிமை, அதை தவிர்க்கக்கூடாது. அந்த பீப்புள் அந்த மைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ராஜேஸ்வரி பிரியா மாதிரி உள்ள ஆட்களுக்கு ஒருவேளை தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக ஆதரிக்கலாம். ஆதரிப்பாங்கங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். நான் வந்து தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றுவேன் நான் தான் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இந்த முயற்சியை இன்றைக்கி நான் எடுத்தேன்னா, நான் ராஜேஸ்வரி பிரியா செத்து போனாலும் 1 லட்சமோ 10 லட்சமோ ராஜேஸ்வரி பிரியாக்கள் உருவாகணும். பெண்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும். ஏன்னா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை உள்ள பெண்கள் ஏன் பொதுத்தளத்துக்கு வந்து அரசியல் களத்தை எட்டி பார்க்காம யாரோ ஒருத்தருக்கானதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகணுங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைங்க நாளைக்கு நல்ல சமுதாயத்தில் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்களும் அரசியலுக்கு வரணும். அதுக்கு நான் ஒரு ரோல் மாடலாக இருந்தால் கூட ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எனக்கு அது போதும். நம்ம வந்து அரசியலுங்கிறத வந்து நீங்கள்லாம் பார்க்குறது வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கணும், சேர்மனாக இருக்கணும், எம்எல்ஏவாக இருக்கணும், எம்பியாக இருக்கணும், பதவியை மட்டுமே நோக்கி பார்த்துட்ருக்கீங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எனக்கு பதவியை நோக்கி அரசியல் இல்லைங்கிறத கம்ப்ளீட்டாக டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் அதிமுக பிடிக்கல, கூட்டணி வச்சது பிடிக்கலங்கிறீங்க. இப்போ அந்த கட்சிகளை தாண்டி வேற கட்சிகளை நீங்கள் இணையாமல் திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லும்போது இப்போ எந்த கட்சிகளும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்தில் இல்லையா? இல்லை, அதுக்கான பதில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு முழு சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறேன். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னொன்று, ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தும் போது நிறைய பெண்கள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதே ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அவங்க நிச்சயமாக ஒரு அப்பா வந்து ஒரு பெண் அரசியலில் ஈடுபடுத்தணும்னு ஆசையப்பட்டால் கூட அந்த ஒரு பெண் முன்னிலைப்படுத்தப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போ ரஞ்சித் அவர்களும் பாமக விலகி இருக்கிறார். அவருடைய விலகல் எப்படி பார்க்குறீங்க? ரஞ்சித்தை போன்று உங்களை போன்று இன்னும் பலரும் வந்து பாமக விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அது வந்து இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸ். நான் வந்து அதை இன்சிஸ்ட் பண்ண முடியாது, அதை திணிக்க முடியாது. நான் திணிக்கிற ஆளும் கிடையாது. ஏன்னா அந்த திணிக்கிற மாதிரி விஷயங்களை நான் எதிர்க்கிறவ. அந்த தேர்தல் இதெல்லாம் சொல்கிறாங்களே, கணிப்பெல்லாம் இவ்வளோ வாங்குவாங்கன்னு, அதெல்லாமே நான் எதிர்க்கிறவ. அதை திணிக்கக்கூடாது.
எனக்கு எனக்கு என்னால முடியாதுங்கிறதுனால தான் நான் வெளியில இப்போ வந்துட்டேன். நீங்கள் வெளில வந்த பிறகு பாமக சார்ந்த உறுப்பினர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து உங்களை அணுகி கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நாங்களும் உங்களோட இணைய தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் சிந்தனை பண்ணுங்க, யோசிங்க, அவசரப்படாதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன்னா என்னுடைய களம் அப்படிங்கிறது வித்தியாசமான களம். நான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது வேற. அப்படி ஒருவேளை அவங்க வரவங்களை நீங்கள் இணைத்து கொண்டாலும் போது பாமகவை நீங்கள் பிரிப்பது போல தானே இருக்கும். இல்லை, அதை வந்து நம்ம தனி மனிதர்களோட சுதந்திரத்தை தடுக்க முடியாதுல்ல. என்னோட நோக்கம் அது கிடையாது. இப்போ என் மனநிலையிலேயே இருக்கக்கூடிய நபர்கள் என்னோட வரேன்னு சொல்றதை நானும் தடுக்க முடியாது. அது வந்து வித்தவுட் இன்டென்ஷனில் நடக்கக்கூடிய விஷயம் வந்து இயற்கையானது. அது எந்த நோக்கமும் மற்றது, அவ்வளோதான். அது என்னோட பர்பஸ் கிடையாது. தானாக வர்றவங்கள நான் வராதிங்கன்னு சொல்ல முடியாது. காடுவெட்டி கூறுவருடைய மரணத்திற்கு வந்து முழுக்க முழுக்க ராமதாஸ் அவர்கள் தான் காரணம்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வந்து பரவலாக பேசப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்த நோய் பற்றி எனக்கு விவரம் தெரியும். அந்த நோயோட கொடுமை தெரியும். இந்த உறவினர் ஒருத்தவங்களுக்கு அதே நோய் வந்திருக்கு. அந்த நோய் வந்து சிங்கப்பூரில் மருத்துவமனையில் வச்சு ரொம்ப ட்ரை பண்ணோம், காப்பாற்ற முடியல. ஸோ அந்த மாதிரி ரபிஷாலாம் சொல்ல முடியாது. வேறு விதமான பிரச்சனைகள் என்ன ஏதுன்னு வேணால் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. காடுவெட்டி குரு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களே எப்படி சொல்கிறாங்க, ராமதாஸ் பகிரங்க குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. அவர் வச்சு இந்த 300 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டு அதனுடைய வன்னியர் அறக்கட்டளை இருக்கிற சொத்துக்கள் எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களே சொல்லும் பொழுது இது இந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து நீங்கள் கட்சியிலே இருந்திருக்கீங்க, கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடும் என்பது எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வியாக தானே இருக்கக்கூடும். இல்லை, இப்போது என்ன மாதிரினா அந்த கட்சிக்குள்ளே உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். நான் அந்த வன்னியர் ஜாதியை சேர்ந்த பெண் கிடையாது. அப்படிங்கும்போது எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் குறைவாயிட்டு, அதுதான் உண்மை. இப்போ என்னுடைய ஆர்வம் முழுவதும் வந்து மக்கள் மேலே அதிக ஆர்வம். என்னோட பேச்சுகள்லாம் நீங்கள் பாருங்கள், அது ஒரு நாள் வரும். அப்போ கூட நான் வந்து மக்கள் சார்ந்த பேச்சுக்களை தான் பேசுவேனே தவிர நான் தேவையில்லாததெல்லாம் பேச மாட்டேன். மக்கள் நலனளிக்கக்கூடியதான். இந்த விஷயம், இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எனக்கு தெரியவும் தெரியாது. அதில் ஈடுபட்டு நான் என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்த வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கன்னா நாம் எப்படி பொறுப்பு போடுறது, அந்த இளைஞர்களை எப்படி வழி நடத்துறது, இந்த மாதிரி தான் என்னோட 40 வருஷமா டேட்டா கலெக்ட் பண்ண நீங்கள் கட்சியில் நடக்கிற என்ன நடக்குதுங்கிற ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணலையா? 40 வருஷமா என்ன நடக்குது அப்படிங்கறது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க கட்சியில 30 வருஷமா என்ன நடந்திருக்கு, எவ்வளவு நிதிகள் இருக்கு, என்னென்ன மாதிரி பொதுக்குழு செயற்குழு நிதிகள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க யாரும் விருப்பப்பட மாட்டாங்க ஒரு கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி. நான் என்ன பண்ண போறேன், நிதியை தெரிஞ்சுட்டு. பட் கட்சியோட கூட்டணிகள் வச்சது அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் தான், அதெல்லாம் தெரியாமல்லாம் கிடையாது. ஆனா அது எல்லாத்தையுமே கண்ணை மறைக்கிற மாதிரி அவங்களோட எதிர்கால திட்டங்கள் அமைஞ்சிச்சு. அந்த எதிர்கால திட்டங்களை பார்க்கும்போது இது ஒரு பங்கு குறைச்சிச்சுன்னா அது ஒரு பங்கு ஏறுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து தமிழ்நாட்டில் குறையே இல்லாத கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி கூட நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த குறைகளை வச்சு அலசி ஆராய்ஞ்சி அதான் சொல்கிறேன், இது ஒரு நான் கட்சியில் சேரணுங்கிற இன்டென்ஷனோட கூட நான் அந்த சந்திப்பு நிகழலை. இப்போ உங்களுக்கு காடுவெட்டி குருவோட இஷ்யூ உங்களுக்கு தெரியலன்னு ஒரு புறம் இருந்தாலும் கூட இல்லை, தெரியலைன்னு சொல்லலை, தெரியாதது நான் இன்வால்மெண்ட் ஆகி ரொம்ப இப்போ இதுக்கு டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரிலாம் நான் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணலை. நான் அதை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கட்சியில் நான் ஒரு 6 மேடைகளில் ஏறி இருக்கேன். 5-6 மேடைகள் குரு அண்ணனோட நான் அட்டன் பண்ணியிருக்கேன். என்னோட பேசியிருக்காரு, பாராட்டியிருக்காரு. உண்மையிலேயே நான் இப்போ நல்லா பேசியிருக்கேன். அந்த அவ்வளவுதான். அதை தாண்டி நான் கட்சியில் உள்ள யாரோடையுமே மிக அதிகமான ஒரு சொந்த கருத்துக்கெல்லாம் நான் நீங்கள் ராமதாஸ் அவர்கள் அப்பா என்று தான் அழைப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு புறம் இருந்தாலும் கூட ராமதாஸ் அவர்கள் வந்து பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வேல்முருகன் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அதாவது அங்கே நடக்கக்கூடிய கொலை கொள்ளை மற்றும் வந்து ஒவ்வொரு விஷயமும், அதாவது ஆட்களை வைத்து மிரட்டி பணம் பறிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நான் விரைவில் வெளியிடுவேன் அப்படின்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு அவர் முன் வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே அது ஒரு தலைவர் மேலே ஒரு குற்றச்சாட்டுகளா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இது மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் ஏற்புடையதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை வந்து மறுக்கிறீங்களா? இல்லை, அதான் சொல்கிறேன்னா, இப்போது அவங்க கட்சியோட வரலாற்றில் வந்து தெரியாத பக்கங்களை பற்றி நீங்கள் கேட்கும்போது நான் விளக்கம் கொடுக்கறது நல்லா இருக்காது. எனக்கு தெரியாத பக்கங்கள் அது. ஏன்னா அவங்க வந்து 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேல்முருகன் சார் வந்து அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே வேறு. நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக 2 வருஷம் தான் ஆகுது கட்சிக்கு சேர்ந்து, ஒரு தேர்தல் கூட சந்திக்கலை. அந்த நிதி சம்மந்தமான விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க குற்றச்சாட்டுனா அதுக்கு நிரூபணம் பண்ண முடியுமான்னு கேட்டு அதை அவங்கள்ட்ட பேட்டி எடுத்துருங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எனக்கு ஆக மொத்தம் 2 வருஷத்துக்குள்ளே பாமக பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி கேட்குறீங்க?
அதாவது இப்போ திடீர்னு ஒரு முடிவு எடுத்து தனியாக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது நான் உள்ள எலாபரேட்டாக போகல, இது 2 வருஷம் இப்போ தான் நான் வந்திருக்கேன், ஃப்ரெஷர் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்படிலாம் இருந்து உங்களுடைய முடிவு வந்து இது சரியான முடிவாக இருக்குமா இப்போ நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு? அதான் தான் மறுபடியும் சொல்கிறேன். நான் வந்து சிங்கப்பூர்லேருந்து வரும்போதே எனக்கு தனியான ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணுங்கிற நோக்கம் இருந்தது. ஏன்னா அந்த எக்ஸ்போஷர் இருக்குது. நம்ம நாட்டுக்கெலாம் போயிட்டு வரும்போது அந்த எக்ஸ்போஷர் இருக்கும். இது எதுவுமே நடக்காது அப்படிங்கிற நெகட்டிவ் எனர்ஜியான ஒரு ஆள் நான் கிடையாது. அதை தான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஐ ஹேவ் நிறையாவே சில பேர் என்ன ஓவர் கான்ஃபிடென்ட்னு கூட சொல்லுவாங்க. பட் எனக்கு அது என்னோட கான்ஃபிடென்ட் தான். என்னோட மைண்டுக்கு நான் நினைக்கிறது அது ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் பார்ப்பேன், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக பார்ப்பேன். மற்றவங்களுக்கு அது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக தெரியும், அவ்வளவுதான். நீங்கள் பாமக வந்து அதிமுக கூட்டணி வச்சுக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா, இல்லை பாஜக அந்த கூட்டணியில் இருக்கிறதா உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஃபர்ஸ்ட்லேயே அடி வாங்கிட்டு அடுத்ததை யோசிக்க முடியலையே. இவங்க காலையிலே சந்திச்சு சால்வெல்லாம் போட்டு இவங்கெல்லாம் வந்த பிறகு அதுலேயே அப்செட் ஆகிட்டோம். அதுக்கு அடுத்தெல்லாம் நான் போய் யோசிக்கிறதுக்கே வழி இல்லை. ஏன்னா இது வந்து நேஷ்னல் பார்ட்டியோட கூட்டணி வச்சு தான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம். அதனால இந்த திங்கிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே இதுலேயே அடி வாங்கிட்டாங்க. ஸோ நான் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க தான் சொல்லிட்டாங்களே, இவங்க கூட்டணியே வந்து அதிமுக கூட்டணி தான் சொல்லியிருக்காங்க, பாஜக கூட்டணி கூட சொல்லலையே. அறிவிப்பில் கூட விருந்துக்கு கூட அதிமுக அமைச்சர்களை தானே கூப்பிட்டுருந்தாங்க. பாஜகவிலேருந்து தலைவர்கள் யாரும் போனதா தெரியலையே. அந்த விருந்தில் வந்து பாமகவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது கட்சியில் உள்ள உங்களோட முக்கிய நிர்வாகிகளுக்கு? எனக்கு தெரியாது. நான் வெளியில வந்துட்டேனே விருந்தன்னைக்கு. இப்போ அந்த விருந்து நடந்த விஷயத்திலேயே வந்து ஒரு சர்ச்சையெல்லாம் ஏற்பட்டு அந்த விருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக வந்து பேரம் பேசுறதுக்கான தான் விருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது பிரதர். ஆக்சுவலாக இன்றைய அரசியலை மாற்றணும், இன்றைக்கி அரசியல் நல்ல அரசியல் கொடுக்கணும். நேர்மையானவங்க வந்து காமராஜர், கக்கன் இவங்கெல்லாம் தான் சொல்லி வரலாற்றிலேயே படிச்சுட்டு இருக்கக்கூடாது, புது வரலாற்றை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நோக்கம் தான் எனக்கு. தவிர இந்த காழ்ப்புணர்ச்சி அரசியலை நான் வெறுக்கிறேன். காழ்ப்புணர்ச்சி அரசியல் பண்ணி, எதிர்ப்பு அரசியல் பண்ணி, விதண்டாவாத அரசியல் பண்ணி, கிண்டல் கேலி அரசியல் பண்ணி மக்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க. நான் ஒரு நடுத்தர வர்க்கத்திலேருந்து வளர்ந்து வந்த பெண் அப்படிங்கும் போது என்னால் வந்து மக்களோட கஷ்டத்தை உணர முடியும். உண்மையிலேயே குற்றம் செஞ்சவன் தப்பிக்கிறதும், குற்றமே செய்யாதவங்க வந்து மாட்டிக்கிறதும் இன்னைக்கு சகஜமாக இருக்குது, எல்லா இடங்களையும் நடக்குது. யார் பிரதமரா வரணும்னு நினைக்கிறீங்க? அதை மக்கள் முடிவு பண்ணட்டும். நான் எதையுமே திணிக்க மாட்டேன். என்னுடைய பதில் வந்து ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்னுடைய விருப்பத்தை நான் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளை 4 பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த விஷயம் அவங்க எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிறவன் நான் ஒரு விளம்பரம் கொடுக்க விரும்பலை. மக்கள் ஓட்டு போட போகிறாங்க, அதுக்கான ரிசல்ட் வரப்போகுது. அப்போ நான் போய் அதுக்கு எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? விளக்கம் கொடுக்க முடியாது. அதாவது ரிசல்ட் இல்லாத விஷயத்தை கேளுங்க. ஏதாவது நடந்தால் இப்படி நல்லா இருக்குமானா அதை வேணால் நம்ம சொல்லலாம். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். மோடி அவர்கள் மீண்டும் பிரதமரானா நல்லா இருக்குமா? நல்லா இன்டெலிஜென்ட் கொஸ்டின் இது. அதாவது மக்கள் விருப்பப்பட்டு செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லா இருக்குன்னு தானே அர்த்தமாயிடும். இதுக்கு அதான் பதில். ஏன்னா மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மக்கள் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்க, அப்போ இது வரைக்கும் நல்லா இருந்திருக்காங்கன்னு அர்த்தமாயிட போகுது. இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் தாக்குதல்களை நடத்தி இந்த தனி மனித தாக்குதல்லாம் வேண்டாம். மக்கள் தான் திருந்தணும்னு ஆசைப்படுறேன் நான். மக்கள் வந்து இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் உணர ஆரம்பிக்கணும். அதுக்கான வாய்ஸ் அதிகமாகணும், குரல்கள் அதிகமாகணும். அதில் ஒரு குரலாக ராஜேஸ்வரி பிரியா குரலும் பதிவாகணும்னு நினைக்கிறேனே தவிர இந்த எலெக்ஷனில் இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்கலாம் நான் விமர்சகராக விரும்பலை. பெண்ணா இருக்கீங்க, இங்க நடக்கக்கூடிய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், பல்வேறு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மதுதான் காரணம், அந்த பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்போ இந்த விஷயத்துல வந்து பாமக வந்து பார்த்தீங்கன்னா பூரண மதுவிலக்குக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள். இப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்த்து சில அது கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிளா நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பாசிபிளாக நீங்கள்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா எடுத்த உடனே 500 கடைகளை தான் மூடணும்னு போட்டிருக்காங்க. அது சாதாரணமாகவே 1000 கடைகளை மூடலாம். இன்றைக்கி உள்ள நிலைமைக்கே வந்து 1000 கடைகளை மூட முடியும். அதுலேயே 500 கடைகள் தான் மூடணும்னு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. போக போக எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா அதான் சொல்கிறேனே, நம்மளோட அரசாங்கம், அரசியல் முறைகள் எல்லாமே தேர்தலை நோக்கி மக்களுக்கு இதை ஏமாற்றி பேசினா ஓட்டு விழுகும், இப்படி ஏமாற்றி பேசினா ஓட்டு விழுகும், அந்த மாதிரியான அரசியல் தாங்க இருந்துகிட்டு இருக்கு. நீ உண்மையான அரசியல் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இன்றைக்கி டாஸ்மாகை ஒழிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பல பேர் சொல்கிறது கள்ளச்சாராயம் அதிகமாகிடும் அப்படின்னு தான் பதில் கொடுத்துக்கிட்டு இன்னமும் இருக்காங்க. அப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டில் சரியான காவல்துறையினர் இல்லையா, இல்லை தனி மனித ஒழுங்கு இல்லையா, இல்லை என்ன இல்லை, எதை வளர்க்கணுமோ அதை வளர்த்துருக்கலாம்ல. ஆனால் அதெல்லாம் வளர்க்க மாட்டாங்க. பட் இதுலாம் இப்படி இல்லை. ஆக்சுவலாக இந்தியாவிலே முதல்ல மதுவிலக்கு அமுலாக இருந்தது தமிழ்நாட்டில் தான். அப்போ பாசிபிலிட்டி இருந்திருக்கு தான். ஸோ பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய விஷயத்த கூட
அதை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனைகளை வச்சே அரசியல் பண்ணுறாங்க. காவேரியை மீட்போம், கச்சத்தீவை மீட்போம், இப்படி போட்டுக்கிட்டு இந்த அரசியல் மெத்தட் இருக்குது பாருங்கள். அப்போ சொல்யூஷனுக்கே போகாத ஒரு அரசியல் முறை. இப்போ இந்த 50 ஆண்டுகால அரசியல்னு சொல்றீங்க. இப்போ நீங்க சொல்ல வேண்டிய எல்லா பிரச்சனைகளையும் பாமக சொல்லிட்டு தானே இருந்துச்சு. காவிரி மீட்டெடுப்பதா நம்மளுடைய கொள்கை பூர்ண முதலீடு. கண்டிப்பா, அதனால தான் நான் இருந்தேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்துலையே அவங்க கொள்கையிலையோ அவங்களோட கருத்துலையோ அவங்களோட திட்டம்லையோ எந்த விதமான குறையும் கிடையாது. இந்த முடிவு எனக்கு பிடிக்கல. உங்களுடைய இயக்கத்திலிருந்து பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து உங்க இயக்கத்தை வளர்க்க போறீங்க? பெண்களுக்காக என்னென்ன போராட தயாரா இருக்கீங்க? இப்போ கூட தான் 90 ml படத்தை எதிர்த்து போராடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இந்த சூழ்நிலைகள்லாம் வந்தோன்னே எனக்கு போய் போராட முடியாத சூழ்நிலை இருந்துகிட்ருக்கேன். பட் பெண்களுக்கு வந்துங்க வீட்டை தாண்டி இன்றைக்கி வந்துட்டாங்க. இன்றைக்கி பொதுத்தளத்துக்கு பெண்கள் வந்துட்டாங்க. நம்ம ஓவராக பின்னாடி இல்லை. இன்றைக்கி அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையெல்லாம் செய்கிறாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் அரசியலுக்குள்ளே வரணும். அதுதான் ராஜேஸ்வரி பிரியோட நோக்கம். அரசியலுக்குள்ளே வரணும். அரசியலுக்குள்ளேனா நல்ல அரசியலை பண்ணணும். நம்ம வீடு எப்படி நம்ம நீட்டாக பார்த்துக்குறோமோ அது மாதிரி நம்ம நாட்டையும் நீட்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை க்ரியேட் பண்ணி விட்டு அவங்கள வந்து குறிப்பிட்ட துறைகள் அவங்களோட டேலண்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகம். உங்களுக்கு யார் ரோல் மாடலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரோல் மாடலாக இது வரைக்கும் நிறைய நன்மைகள் நிறைய தலைவர்கள் செஞ்சுருக்காங்களா, அவங்க செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நான் ரோல் மாடலாக வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ரோல் மாடலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு பின்னாடி இந்த படம் போட்டுட்டு அந்த பண்ணக்கூடிய அரசியலே நான் விரும்பலை. யாரையாவது படத்தில் காட்டி காட்டி நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுற மாதிரி எதையாவது ஒன்றத்தை காட்டி காட்டி அரசியல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி தாங்க, நான் நல்லது செஞ்சவங்க எல்லாரையும் நம்ம பாராட்டுறோம், எல்லாரையும் பாராட்டுவோம், நல்லது எல்லாத்தையும் போற்றுவோம். ஆனால் மற்றவங்க மனசை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை நம்ம தலைக்கு மேலே அம்மாவின் ஆட்சி, என்ன அம்மாவின் ஆட்சி, அம்மா இறந்து போயிட்டாங்களே அப்புறம் எங்கே அம்மாவின் ஆட்சி, ஏன் அப்படி சொல்லணும்? இப்போ சில விஷயங்களை செஞ்சாதான் மக்கள் நம்புவாங்க, அம்மாவோட படத்தை பாக்கெட்டில் வச்சுருந்தா தான் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரியான அரசியலை தான் நான் வேரோடு அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கமே எனக்கு. நீங்கள் வந்து நல்லது செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பின்புலத்தை தேட வேண்டாம். நீங்கள் நல்லது செய்யணும்னா நல்லது செய்யுங்க. நீங்கள் அதுக்காக இன்னொரு தலைவனை வந்து அவரை நோக்கி நான் அவருக்காக அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஒரு உண்மையான ஒரு யதார்த்தமான அரசியலாக எனக்கு தெரியல. தமிழகத்தில் ஆண்ட இரும்பெரும் தலைவர்களை வந்து இப்போ இழந்திருக்கிறது, குறிப்பாக கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள். இப்படிப்பட்ட சூழலில் கண்டிப்பாக ஒரு வெற்றிடம் தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? வெற்றிடம் அப்படிங்கிறது ஒரு கரிஷ்மேட்டிக் லீடருக்கான வெற்றிடம் இருக்குன்னு சொல்லலாம், நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசமான தலைவரை தான் இது வரைக்கும் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் எக்ஸாம் உண்டு. அரசாங்கத்தில் உள்ள ஒரு பியூன் வேலைக்கு கூட எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி வரைக்கும் பல தேர்வுகள், பல கட்டங்கள் தாண்டி இன்றைக்கி ஆசிரியர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நீட்டுக்கிட்டுன்னு வச்சு படிக்கிறதுக்கு எல்லாம் எக்ஸாம் வச்சாச்சு. அப்படிலாம் இருக்கும்போது அரசியல்வாதிக்கு மட்டும் நம்ம எந்த விதமான தகுதி தேர்வுகளோ எதுவுமே கிடையாது. அப்போ மக்கள் என்ன விரும்புகிறாங்க? பெரிய தகுதியாக என்னென்னா மக்களோட மக்களாக மக்கள் பிரச்சனையை உணரக்கூடிய ஒரு பாசமிகு தலைவர் வேணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்காங்க. இதற்கு மேலே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் இன்றைக்கி வரைக்கும் இதுதான் அவங்களோட நோக்கம். அதற்கான ஒரு தலைவர் இருக்கிறதுக்கான தேடல் ஒன்று இருந்துகிட்ருக்கு. அந்த வெற்றிடம்னு சொல்ல முடியாது, ஒரு தேடல் இருக்குன்னு வேணால் சொல்லலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2021 அதுக்கு முன்னதாக வருவதா என்பதும் சொல்லப்படுகிறது. வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும், முதலமைச்சராக வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸா, விஜயகாந்தா, ஓபிஎஸ்ஆ, இபிஎஸ்ஆ, முக ஸ்டாலினா, யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இந்த கேள்வி எப்படி நீங்கள் கேட்க முடியும்? என்ன கேட்டிங்கன்னா நான் வரணும்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஓ, அப்போ உங்களுடைய அப்புறம் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் இன்னும் 2 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள கட்டமைப்பு அமைச்சு கட்சி அமைச்சு எல்லாம் பண்ணிடுவோம், ஏன் நான் வரக்கூடாது? ஓ, அப்போ உங்களுடைய இது முதலமைச்சராகி வந்து மக்களுக்கு பணியாற்றுங்கிறதா உங்களுடைய நிலைப்பாடு? நிச்சயமா. ஏன் இருக்கக்கூடாதுங்க? ஏங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் உயர்வா இருக்கக்கூடாதா? எண்ணங்கள் உயர்வார்கள் உள்ளுவதெல்லாம் எண்ணூழல் தானே. நீங்கள் ஒரு விஷயத்தில் எதில் முதல்ல ஓட்டப்பந்தயத்தை போய் கலந்துக்க நிற்கிறப்ப கூட நான் ஃபஸ்ட்டு வரணும்னு தான் நினைப்பாங்க, நான் தோற்று போகணும்னு நினைக்கிறோம். ஸோ ஒரு காம்படிஷனுக்குள்ளே என்ட்ரி பண்ணிட்டாலே வெற்றி அடையணும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. அதில் தவறு இல்லையே. இதில் ஒன்றும் என்ன விதத்தில் நம்ம குறைஞ்சி போயிட்டோம், எந்த விதத்துலையும் நம்ம குறைஞ்சி போனவங்களாம் நம்மளை நினச்சிக்கிட்டோம்னா நம்ம ஒரு தகுதியாக இல்லாதவங்க ஒரு பொது தளத்துக்கு வர்றதுக்கு. பொதுவாக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கொள்கை கோட்பாடுகள் என்று ஒரு மதவாத அரசியல் ஒன்று இருக்கிறது, அதே மாதிரி ஜாதி வாரியான ஒரு அரசியல், ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அரசியல். குறிப்பாக பாமக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு கட்சின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க.
அப்படி ஜாதி ரீதியிலான அந்த கட்சியில வந்து உங்களை இணைத்துக் கொள்வதற்கான காரணம் என்ன? ஏன் அந்த அப்படி வந்து ஒரு ஜாதி ரீதியிலான கட்சியில் நீங்க சேர்ந்து செயல்பட்டு திரும்ப இப்போ வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, நான் அதான் சாதி ரீதியான அரசியல், சாதி ரீதியான கட்சின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஹிஸ்ட்ரியில இருக்குதான், ஏன்னா வன்னியர் சங்கத்துலேருந்து உருவானதுனால. ஆனால் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறப்ப கூட அவங்க எல்லா ஜாதியினரையும் வச்சு தான் ஆரம்பிச்சதா நான் படித்தேன். அதன் பிறகும் வந்து இப்போ நான் போகும்போது கூட நிறைய பொறுப்புகள் வந்து வேறு ஜாதியில் உள்ளவங்களாம் இருந்தாங்க. என்னோட அட்வான்ஸ் திங்கிங் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஜாதியெல்லாம் பார்க்கல. அப்போ நான் ஜாதி பார்த்துருந்தேன்னா இந்த கட்சியில் நான் இருக்க மாட்டேன். நான் வேறு ஜாதியை சேர்ந்த பெண்கள். அப்படி இருக்கும்போது நான் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. அது நான் மைண்ட் பண்ணது எல்லாமே அவங்களோட தேர்தல் அறிக்கை, அந்த நிழல்நிதி அறிக்கை, அந்த வேளாண் நிழல்நிதி அறிக்கை, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து நான் அதிகமாக்கி அதில் இம்ப்ரெசிவ் ஆகி அப்படி தான் நம்மளோட. ஏன்னா நான் முதல்ல கட்சியில் எனக்கு பொறுப்பு கொடுத்த அன்னைக்கு ஒரு வேளாண் நிதிநிலை அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கு நாள்லாம் நான் முன்னாடிலாம் அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் உருவாகுது கட்சி மேலே. வந்து குறைகள் இல்லாத கட்சி இல்லை. டாக்டர் அன்புமணி அவர்கள் கூட மேடையில் சொல்லியிருக்காங்க, எல்லா கட்சியிலையும் குறை இருக்குது, எங்கள்கிட்டையும் குறை இருக்குது, ஆனால் குறைவான குறைகள் உள்ள கட்சியாக நீங்கள் கருதுங்கன்னு தான் ஃப்ராங்காகவே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த குறைவான குறைகளாக தான் நான் அந்த ஜாதியை பார்த்தேன். நான் ஊழல் அப்படி இப்படி அப்படிங்கிறதுக்கு மத்தியில் வந்து எல்லாமே அப்படி தானே இருக்குது. ஏன்னா இப்போ மற்ற கட்சிகளில் மட்டும் என்ன வேட்பாளரை நிப்பாட்டும் போது ஜாதி பார்க்காமலாம் இருக்காங்க. இப்போ இங்கே இந்த ஏரியாவில் என்ன ஜாதி அதிகமாக இருக்காங்களோ அந்த கேண்டிடேட்டை தான் ஒரு கட்சி நிப்பாட்டும், அதே மாதிரியான கேண்டிடேட்டை தான் அடுத்த கட்சி நிப்பாட்டும். அப்போ இந்த ஜாதி அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் பிஎம்கே, எல்லா பார்ட்டிஸும் அதை தான் பண்ணியிருக்காங்க. அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அது பெருசாக தெரியுது, அவங்க மைனாரிட்டியாக இருக்கிறதுனால தெரியாமல் இருந்திருக்கலாம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இல்லை. பட் என்னோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது எதிர்காலத்தை நோக்கி தான் இருந்துச்சு. அடுத்த 50 ஆண்டு காலம் நல்லா இருக்கணுங்கிற வரைவு உங்கள்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க குறைவான குறைகள் கொண்ட கட்சிக்கு வாங்கினா, அதனால் நீங்கள் அந்த குறைவான குறைகளை கொண்டு அந்த கட்சி இயங்கிறதுனால நீங்கள் போயிருக்கீங்க. இப்போ வந்து இதை வந்து குறைங்கிறத விட இதை மாற்றிக்கிறாங்க. இப்போ ஜாதி அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டு நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து யதார்த்தமாக நடக்குது, நெக்ஸ்ட் நடக்குது. அப்படிங்கும் போது நமக்கு அந்த இது குறையிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும்ல. சில விஷயத்தை இமேஜின் பண்ணிக்க முடியாது, நாளைக்கு இது நல்லா இருந்துருமோ அப்படியெல்லாம் இமேஜின் பண்ணிக்க முடியாது. பட் இது யதார்த்தமாக நடந்த விஷயம், அதனால ஓகே. நீங்கள் எதனாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சில கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த போட்டியில் திமுக ஒரு மெகா கூட்டணி உருவாக்கி இருக்கிறது, அதிமுக ஒரு மெகா கூட்டணி உருவாக்கிறது. இந்த ரெண்டு கூட்டணியில் வந்து மக்கள் மத்தியில் எது எடுபடும் நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் தான் முடிப்பணும்னு சொல்லிடாதீங்க, உங்களோட கருத்து. பாவங்க மக்கள் உண்மையிலேயே எப்போவுமேங்க ஓட்டு போடும்போது இவங்க நல்லது செய்வாங்கன்னு ஓட்டு போடுறது இல்லை, இந்த இருந்தவங்க நல்லது செய்யலைன்னு சொல்லி தான் ஓட்டு போடுறாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் குறைவாக இருக்குது, செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் குறைவாக இருக்கிறதா தான் அவங்க கருதுறாங்க. ஏன்னா இன்றைக்கி மீடியாக்களும் புது விஷயத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாரையுமே காமிச்சு நம்மளை வந்து நாட்டு மக்களை கொண்டுட்டு போய் சேர்க்குறாங்களாலும் அவங்களாலையும் முடியலை. அவங்களுக்கும் சில நிர்பந்தங்கள், சில கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓட்டு போடும்போது இவங்க நல்லது செய்வாங்க, நான் இந்த பாயிண்ட்டை நீங்கள் தயவு செஞ்சு ஒளிபரப்புங்க, நல்லது செய்வாங்கன்னு ஓட்டு போடுறதை விட இவங்க நல்லது செய்யலைன்னு சொல்லி தான் ஓட்டு போடுறாங்க. இதுதான் யதார்த்தமான களம். அதனால் இதில் தேர்தல் ஆணையமும் சரிவர செயல்படலைங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வெளிப்படையாக தெரிஞ்சும் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு அரசியல் இருக்கேன்னு நான்லாம் வேதனைப்படுறோம். நாங்கள்லாம் என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ வேணாலும் பேசலாம், அப்படியே இப்படி கிழிச்சு ரத்தம் சொட்ட கூட நம்ம அப்படியே பேசி டயலாக் பேசினா கூட இந்த மக்களுக்கு கடைசியில் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு உணர்வு இருக்குது பாருங்கள். அது அப்படியே நம்ம எல்லா பாசிட்டிவ் எனர்ஜியும் கொல்லக்கூடிய எனர்ஜி. அப்போ எங்கே வந்து திருத்தணும், தேர்தல் ஆணையங்கள் இன்னும் சரிவர செயல்பட தொடங்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நான் அந்த தேர்தலையே ஒரு வேடிக்கையாக ஒரு கூத்து களமாக தான் பார்க்குறேன். இது ஒரு பக்கத்தில் அப்படி என்ஜாய் பண்ணி பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு களம் தான். இவங்க 2000, அவங்க 4000, சரி அப்போ அவர் 6000, சரி அப்போ 6000 தான் கொஞ்சம் அதிக வாக்கு வாங்குவோம். ஏன்னா 6 ஓட்டு வீட்டில் 6000 கொடுத்தவங்களுக்கு 3 ஓட்டு, 4000 கொடுத்தவங்களுக்கு 2 ஓட்டு, 1000 கொடுத்தவங்களுக்கு 1 ஓட்டு, இவ்வளோ தான். இப்படி இருக்கும்போது எப்படி மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? பேசி மாற்றுவோங்க, குரல்கள் அதிகமாகட்டுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, ராஜேஸ்வரி பிரியா மாதிரி நிறைய பேர் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த குரல்கள் அதிகமாகல லிஸ்ட்டில் நம்ம இருப்போமே. இப்போ இதுக்கான பலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது, இது கம்மியாக இருக்குங்கும் போது இது இருக்கவே கூடாதுன்னு இல்லை, இதுவும் இருக்கணும்ல. இது அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு, இந்த சைடு அதிகமாகனுச்சுன்னா அந்த சைடை பேலன்ஸ் பண்ணும். ஒரு நாள் இன்னும் அதிகமானுச்சுன்னா ஓங்கி அடிச்சிடும்.
அவ்வளோதான். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவோம். தற்போதைய அரசியல் சூழலில் இப்போ இருக்கிற அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து தான் வந்து வாக்குகளை வாங்க வேண்டிய கட்டாயம் சில கட்சிகளுக்கு இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் நீங்களே சில இடத்துல குறிப்பிட்டீங்க 6000 4000 2000 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பணம் கொடுத்து கட்சியை வளர்க்குறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மக்கள் வந்து மனம் மாறாமல் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல்களையும் இது போல் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் வந்து ஓட்டு போட வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களை மாற்றக்கூடிய, அவங்களுடைய மனங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு என்ன மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் செய்ய இருக்கிறீங்க, குறிப்பாக உங்களுடைய இயக்கம்? இல்லை, நம்ம இந்த மக்களை மாற்றுறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். இப்போ வந்து அந்த 6000 4000ங்கிற விஷயம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட அது இல்லாமல் அரசாங்கத்தோட இலவசத்தையும் சேர்த்துக்கிறாங்க. இன்னைக்கு கொடுக்கப்படக்கூடிய 2000 ரூபாய் உட்பட வெளிப்படையாக சொல்கிறாங்க, இத்தனை கோடி மக்களுக்கு இந்த 2000 ரூபாய் சென்றிருக்கு, அவங்க ஓட்டுகள்லாம் எங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி வெளிப்படையாக சொல்கிறது கூட மனத்தை ரொம்ப வேதனைப்படுத்துது. மக்கள் என்னத்தை உணரணும்னா, இதை நான் சொல்லலை, அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டே கிடையாது. நீங்கள் 2 நாளோ 3 நாளோ அல்லது 1 மாதமோ உங்களுக்கு ஒரு வேலை பார்த்தா கிடைக்கக்கூடிய ஒரு அற்பமான ஒரு தொகை தான். இந்த தொகையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களை 5 வருடம் சுரண்டி உங்கள் வரி பணத்தை அவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் வாங்குறதுனால எந்த தவறும் பணம் வாங்காதவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்கங்கிறத வந்து இன்றைக்கி எளிய மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பணம் ஒன்றுமே கிடையாது. உங்களோட உழைப்புக்கு இன்றைக்கி படித்தவர்களை விட படிக்காதவர்களுக்கான வேலைகளுக்கான சம்பளம் அதிகமாகிருக்கு. இன்றைக்கி 600 ரூபா 700 ரூபா ஒரு நாளைக்கு, 800 ரூபா ஒரு நாளைக்குன்னு அவங்க பார்க்கக்கூடிய வேலைகளுக்கு தகுந்த மாதிரி சம்பளமும் அதிகமாகிருக்கு. அப்படிங்கும்போது அந்த அமௌண்ட்டுக்கு ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி உங்களுக்கு அவங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்தாலும் அது போய் சேரக்கூடிய இடம் டாஸ்மாகாக தான் இருக்குது. அந்த இடம் அதுவும் கவர்மெண்ட்டுக்கிட்டே கொண்டு போய் நீங்கள் திருப்பி கொடுக்க போகிறீங்க. அப்படிங்கும்போது அந்த பணம் ஒரு எதுக்கு சமம்னா, நான் ரொம்ப கேவலமாக கூட சொல்லுவேன், அது தொடவே கூடாது. அது ஒரு பாவப்பட்ட பணம். அந்த பணத்தினால உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இது மாதிரியான பிரச்சாரங்களை நாங்கள் முன்னெடுக்கலாம். ரஜினி கமல் அரசியல் வந்து இப்போ இருக்கிற வந்து அவங்க வந்து சினிமாலேருந்து வந்திருக்காங்க, எங்களுக்கு தான் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது, ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது நீங்களும் இப்போ இந்த அவங்களுடைய அரசியலை இப்போ நீங்களும் வந்து இப்போ கமல் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, ரஜினி அவர்களும் ஆரம்பிக்கிறது சொல்லப்படுகிறது. இது ஒரு ட்ரெண்டாக புதுசாக வந்திருக்கு. இதில் வந்து நீங்களும் இணைஞ்சு கட்சி ஆரம்பிக்க தான் போகிறீங்க. உங்களுக்கு போட்டியாக அவங்க இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு போட்டி நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த போட்டி அரசியலே வேணான்னு சொல்கிறேங்க. இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நோக்கம் மக்களுக்கு சேவை செய்கிறதா இருந்துச்சுன்னா, நம்மளோட நோக்கம் மக்களுக்கு சேவை செய்கிறதா இருந்துச்சுன்னா, இதில் ஒன்றும் போட்டிலாம் கிடையாது. சில திட்டங்களை அமல்படுத்தும் போது அதில் குறைகள் இருந்துச்சுன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசி அந்த திட்டம் உண்மையிலேயே பயனளிக்குமா இல்லை பயனளிக்காதா, மக்களுக்கு பயனுள்ளதான் டிஸ்கஷனே பண்ணலாம். இதில் எந்த விதமான விஷயமும் கிடையாது. போட்டி அப்படிங்கிற வார்த்தை வேண்டாம். ஏன்னா நல்ல அரசியல் எடுத்துகிட்டு போகும்போது போட்டியே வேண்டாம். மக்கள் நலனை மட்டும் மையமாக வச்சு தான் ஆரம்பிக்கணும். மக்கள் நலன் தான் ரொம்ப முக்கியம். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், பல ஆண்கள் ஐடி துறையில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக எனக்கு இப்போ கால் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பார்த்துட்டு போகிறவங்க இன்றைக்கி கூட நிறைய பேர் வந்து காலையில் 9 மணிக்கெலாம் வந்து பார்த்தாங்க. ஸோ இப்போ என்னென்னா, அதிக அளவில் படித்த இளைஞர்கள் கூட இந்த கண்டுக்காமல் இருந்தாங்கல்ல, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாரும் இப்போ ராஜேஸ்வரி பிரியாவை ஓரளவு திரும்பி பார்க்க வச்சுட்டதுக்கு ஊடகமும் காரணமாக இருக்குது. அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுங்கிறது ஒரு எண்ணம். அவங்க ரசிகர்களால் ஒரு கூட்டம் சேர்றதுங்கிறது அது ஒரு புறம் இருக்கும். ஏன்னா இங்கே தான் நிறைய பேர் இருக்காங்களேங்க, 8 கோடி மக்கள் இருக்காங்களே. ஸோ நல்லாவே பிரிச்சுக்கலாம். அவங்கவுங்களுக்கான களம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கலாம். ஒரு நோக்கம் எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லா அதர்மங்களையெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நோக்கத்தில் உள்ளவங்க ஒன்றா சேர்ந்து கூட அழிக்கலாம், தவறு கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்படுகிறது. சில சம்பவங்கள் வந்து துரதிருஷ்டமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சம்பவத்தை நீங்கள் ஒரு தலைவி, அதாவது வர இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆரம்பித்து தலைவியாக போகிறீங்க, இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, நம்ம அதான் தீவிரவாதம் ஒழியணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம். மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. நம்ம இராணுவத்தினரை நினைக்கும் போது எப்படி கண்கலங்கி எப்போதுமே ஒரு வேதனைக்குரிய விஷயமாக பார்க்குறோம். இப்போ இந்த ஜெனீவா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இப்போ இவர் வெளியாகிறது, அபிநத்தன் வெளியாகிறது வந்து ஓரளவு நல்ல விஷயமா தோணுது. ஆனாலும் அந்த 42 பேர் மரணம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து இந்திய அரசாங்கம் வந்து துரிதமாக முடிவெடுக்கணும். அந்த வெளியுறவுத்துறை அந்த என்ன மாதிரி பண்ணுனா சரியாக இருக்குமோ அதை இமீடியட்டாக பண்ணணும்.
ஏன்னா ஒரு சம்பவம் நடந்து அது ஆற போட்டு திரும்ப திரும்ப நடக்குது. ஏன்னா இன்னைக்கு நடக்கல மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஏன் யாருமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு சொல்யூஷன் பண்ணலை அப்படிங்கிற கேள்விக்குறி அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அவசரமாகவே அதற்கான சொல்யூஷன் பண்ணணும். நான் உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே நான் சொல்கிறது என்னென்னா, வீணான பிரச்சனைகள் வீணான விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். முன்னாடி மனுஷன் குறுகிய எண்ணத்துக்குள்ளே இருந்தாங்க, அப்படியே திங்க் பண்ணி இன்றைக்கி ரொம்ப ப்ராட் மைண்டாக போயிட்டோம். அப்போ வந்து இந்த தீவிரவாதம் போன்ற விஷயம்லாம் இருக்கவே கூடாது, இனிமேலாம் இருக்கவே கூடாது. அதுக்கான வழிகளை அரசாங்கம் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெண்ணாக இருந்து ஒரு இயக்கத்தை கட்சியை உருவாக்கி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு போட்டியில் இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு? கண்டிப்பாக. ஏன்னா குடும்பம் வந்து முக்கியம் தான். நான் அதான் சொன்னேன், 3 வயது குழந்தைய விட்டுட்டு தான் நான் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணேன். அதோட வெளிப்பாடு தான் என்னோடய கோபம் அப்படிங்கிறது கூட. இன்றைக்கி வந்து என்னோடய குழந்தை 1ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, பாப்பா 3ஆவது படிக்கிறாங்க. இவ்வளோதான். என்னோடய கணவர் வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு. அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து என்னை விட அதிகமாக மக்கள் மேலே ஆர்வம் கொண்டவர். அவர் பின்னாடி நம்மளை வந்து இயக்கலைன்னா நான் இயங்க முடியாது. அவருடைய சப்போர்ட் எனக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது, 100% சப்போர்ட் இருக்குது. அப்பா அம்மா மாமனார் மாமியார்னு ஃபேமிலியிலையும் எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தின் அடிப்படையில் அரசியலில் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒர்க்கிங் உமன் இருக்காங்க தானே, என்னோடய ஒர்க் நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், அவ்வளோதான். அந்த என்னோடய பெரிய ஆசை என்னவோ அதை நிறைவேற்ற என் குடும்பம் முழுசாக ஒத்துழைக்குது. நிகழ்ச்சி நிறைவாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புவது? நாட்டு மக்கள் வந்து நான் சொல்லணும்னா என்ன சொல்ல முடியும், நம்ம காலையில் எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே அரசியல் சார்ந்தது தான். அரசியலை உற்று நோக்க ஆரம்பிக்கணும். மக்கள் எல்லோருமே வந்து அரசியலை வந்து உற்று நோக்க ஆரம்பித்தாலே ஒழிய இன்றைக்கி அரசியல் களத்தை மாற்ற முடியாது. நம்மளுக்கு வந்து வேலை பொழுதுபோக்கு சம்மந்தமான பாடல்கள் படங்கள் அதெல்லாம் பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனாலும் ஒரு 10 நிமிஷம்னாவது நாட்டை பற்றி யோசிங்க. நம்ம அரசியல் களம் இன்றைக்கி வந்து அரசாங்கமும் அதிகாரிகளும் ஏன் ஒன்றாக இருக்காங்க, ஏன் அவங்க சொல்கிறத இவங்க கேட்கணும், இவங்க தனியாக இவங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருக்காங்க, எல்லா துறைகளும் ஏன் ஆளுங்கட்சியோடு இணைஞ்சு செயல்படணும், அவங்களோட இணையணும்னு அவசியம் இல்லை. இவங்களுக்கான திட்டங்கள் இவங்களோட நோக்கங்கள் எல்லாமே பெர்மனன்ட் திங்ஸ். இவங்க வந்து இதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை செய்யாதுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி அனைத்து துறையுமே நேர்மையாக செயல்படணும். எல்லா துறைகளுமே, நீதித்துறை எல்லா துறைகள்லையுமே இன்றைக்கி வரக்கூடாத குற்றங்கள்லாம் சுமத்தப்பட்டுட்டு, எந்த துறையில் குற்றம் சுமத்தப்படக்கூடாதோ அந்த துறையில் கூட குற்றம் சுமத்தப்பட்டாச்சு. அப்படி இருக்கும்போது இந்தியாவோட அடுத்த நிலைக்கு போகணும்னா நிறைய இளைஞர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வரணும், பெண்கள் அரசியலுக்கு வரணும். இவங்க 2 பேரும் தான் வரணும். ஏன்னா அந்த பழைய அரசியல் முறையில் அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு அந்த அரசியலை ஒரு வேறு கோணத்தில் பார்த்துட்டு இருந்த அரசியல் வேண்டாம். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோமோ அசிட்டிஸ் நம்ம இருப்போம். நம்மளோட அரசியல் அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோவை பார்த்து தெரியக்கூடாது நம்ம இந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு. நம்மளோட செயல்கள் மூலமாக நீங்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவங்களாம் இந்த கட்சியை சேர்ந்தவங்களான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மளோட செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிறதான். அதற்கான அரசியலை தான் இன்றைக்கி நடுத்தர வயதினராக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க எல்லோரையும் நான் ஒன்றாக சேர்த்து ஒருங்கிணைக்கிறதா என்னோட வேலை. இப்போ உங்களுடைய எண்ணம் ஈடேற, உங்களுடைய இயக்கம் கட்சி வந்து வளர வாழ்த்துக்கள். எங்களுக்காக இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட மிக்க நன்றி மேம். என்னுடைய கடைசியாக ஒரே ஒரு கருத்து, இராணுவத்தினரை நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதையை ஒரு அரசியல்வாதி மேலேயும் கொடுக்க வைக்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். நன்றி, வணக்கம்.